Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வீடியோவோட பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணணும். இல்ல நம்ம கிட்ட கிரீன் ஸ்கிரீன் வீடியோ இருக்கு, அதுக்கு வேற பேக்ரவுண்ட்ஸை செட் பண்ணி பார்க்கணும்னாலும் சரி, ஒருவேளை சப்ஜெக்டோட ஒரு வீடியோ பேக்ரவுண்டோட தான் இருக்குது, பட் அதை எனக்கு க்ரீன் ஸ்க்ரீனை கன்வெர்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் நம்மக்கிட்ட நல்ல வீடியோ பேக்ரவுண்டோட இருக்கும், பட் நமக்கு அந்த பேக்ரவுண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா பிளர் பண்ணி தேவைப்படும். இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு வீடியோவில் ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வேலையெல்லாம் ஈஸியாக ஒரே கிளிக்கில் செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு ஏஐ வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all நம்ம பார்க்க போகிற பேக்ரவுண்ட் ரிமூவல் அண்ட் ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் இதெல்லாம் நாம் HitPaw AI Video Enhancerங்கிற இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே தான் செய்ய போகிறோம். இது ரெண்டுமே நியூ டூல், ஸோ தெளிவாக கவனிங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் இந்த வீடியோவோட பின்டு கமெண்ட்லேயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏஐ பேக்ரவுண்ட் ரிமூவல். ஸோ நமக்கு தேவையான வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணாலும் சரி, இல்லை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் நமக்கு தேவையான வீடியோவை நாம் என்ன பண்ணலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரி, நல்லா கவனிங்க. ஒருவேளை இந்த வீடியோ வேண்டாம், வேறு ஒரு வீடியோ நீங்கள் சூஸ் பண்ண விரும்புகிறீங்கன்னா டாப்பில் நமக்கு சூஸ் அனதர் வீடியோ இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வேறு வீடியோ ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னா மாற்றிக்கலாம். ஒன்ஸ் ஒரு வீடியோவை நீங்கள் இம்போர்ட் பண்ண உடனே நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த வீடியோவை மாற்ற போகிறீங்க, இல்லை பேக்ரவுண்டை பிளர் பண்ண போகிறீங்க, இல்லை பேக்ரவுண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, இதுக்கான கம்ப்ளீட் டூல்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ரைட் சைடில் நமக்கு வந்தாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோவோட பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வேணுங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பி டிரான்ஸ்பரண்ட் இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம ப்ரிவ்யூ கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அப்போ நமக்கு டக்குன்னு ஒரு 60 ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கிடச்சிரும். இன்கேஸ் நமக்கு ஒரு வீடியோவிலேருந்து பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டாக என்ன பேக்ரவுண்டோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த வீடியோ வேணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம பி டிரான்ஸ்பரண்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி தாராளமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த என்டையர் வீடியோ நமக்கு கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ ஈஸியாக நம்ம மற்ற இடத்துல மற்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி அது க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவாக இருந்தாலுமே சரி, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ, ஸோ இதிலேருந்து கம்ப்ளீட்டாக நமக்கு பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணணுங்கிற பட்சத்தில் நீங்கள் பி டிரான்ஸ்பரண்ட் கொடுத்தாலும் சரி, அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த பேக்ரவுண்ட் என்ன ரிமூவ் ஆயிரும். பட் நமக்கு இந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறதை தாண்டி அதுக்கு பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ அதை பேக்ரவுண்ட் ஃபில் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கெட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கலர், இன்னொன்று இமேஜ். ஸோ கலர் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் நமக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது, எனக்கு அதை க்ரீன் ஸ்க்ரீனாக கன்வெர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம முன்னாடி எடுத்த வீடியோவை எடுத்துப்போமே, இந்த வீடியோ இருக்குது. ஸோ இந்த வீடியோ எனக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனாக வேணுங்கிற பட்சத்தில் அப்போ தாராளமாக அந்த வீடியோவை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், க்ரீன் ஸ்க்ரீனுக்கு தாராளமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். பட் நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். ஸோ பேக்ரவுண்ட் ஃபில்லில் போய் பார்த்தோம்னா இமேஜ் ஆப்ஷனில் ஏகப்பட்ட பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டம் பேக்ரவுண்ட் அண்ட் பேட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். கஸ்டம் பேக்ரவுண்டில் நமக்கு தேவையான பேக்ரவுண்டை நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்டை உள்ளே கொண்டு வந்தோம்னா அப்போ அந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி நமக்கு ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா அழகாக செட் ஆகி தெரியும். ஸோ இப்படி கஸ்டம் பேக்ரவுண்ட்ஸை நாம் கொண்டு வரலாம். இல்லை பேட்டர்ன்ஸ் இருக்குது, நிறைய பேட்டர்ன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடடாக இருக்கும். ஓகே, பட் நல்லா கவனிச்சுக்கங்க, வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வர முடியாது. நீங்கள் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணும் போதே கவனித்து பார்த்தீங்களா, சப்போர்ட்டட் ஃபார்மேட்ஸ் என்னங்கிறது தெளிவாக இருக்கும். ஸோ அப்போ அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இமேஜ் ஃபைல்ஸை தான் நீங்கள் உள்ளே கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ அதில் கவனமாக இருங்க. பட் மோர் பேட்டர்ன்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.
பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் உள்ளே கொண்டு வர பேக்ரவுண்டோட பிளர் லெவல் எந்த அளவுக்கு வேணும், லோ லெவலாக இல்லை பிளரினேஸே எனக்கு வேண்டாம், எப்படி வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ளே கொண்டு போகலாம். ஸோ நமக்கு லோ பிளர் லெவலே பார்த்தீங்கன்னா ஓகே. அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை எக்ஸ்போர்ட் லொக்கேஷன் நீங்கள் மாற்ற விரும்புகிறீங்கன்னா அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், அந்த லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு அது ஓகே தான், டைரெக்டாக நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட்டில் நல்ல ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்போது க்ரீன் ஸ்க்ரீனுக்கு நல்ல பேக்ரவுண்ட் செட் பண்ணுறோம். இல்லை நம்மக்கிட்ட ஒரு சோர்ஸ் வீடியோ பேக்ரவுண்டோடவே பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் பேக்ரவுண்ட் ஃபில், உங்களுக்கு என்ன கஸ்டம் ஃபில் வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், செட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் நாம் செட் பண்ணி நம்ம ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்தா தான் எது செட் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். ப்ரிவ்யூ பார்ப்போம், அப்போ நமக்கு நல்ல பேக்ரவுண்ட் எது சூட் ஆகுதோ அதை நம்ம ஃபைனலாக என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். பிளர் லெவல் எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே ஒரு லோ லெவல் ஆஃப் பிளரினஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபோக்கஸ் எல்லாத்தையும் பார்த்து நாம் அதை மெயின்டைன் பண்ணி என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். பட் சம்டைம்ஸ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வீடியோவுக்கு என்ன தேவை இருக்குன்னா, பேக்ரவுண்ட் மட்டும் பிளர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ கவனித்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை நல்லா பிளர் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் பிளர் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்ட் பிளரில் இங்கே 3 விதமான லெவல் இருக்குது. ஸோ லோ லெவல், அதுக்கு அடுத்தது என்னது மீடியம் அண்ட் ஹை லெவல் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ லோ லெவல்லே நம்ம ப்ரிவ்யூ பார்த்தோம்னா அப்போ நமக்கு தெளிவாகவே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்ல பிளர் லெவல் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகுது. இல்லை எனக்கு மீடியம் லெவலில் வேணும்னா மீடியம் எடுத்துக்கலாம். எனக்கு கரெக்டாக ஷார்ப்பாக சப்ஜெக்ட் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், வேறு எதுவுமே எனக்கு உள்ள ஃபோக்கஸில் வரக்கூடாதுங்கிற பட்சத்தில் ஹை லெவல் எடுத்துக்கலாம். ஸோ அது அந்த வீடியோவுக்கு பொறுத்த மாதிரி தான். நமக்கு அந்த மீடியம் லெவலே பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது. ஈஸியாக பார்த்திங்கன்னா நம்ம அதை கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், பேக்ரவுண்டை பிளர் பண்ணிவிட்டு தாராளமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ இருக்குது, அதை எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும், இல்லை டிரான்ஸ்பரண்ட் வீடியோ இருக்குது எனக்கு அதை க்ரீன் ஸ்க்ரீனை கன்வெர்ட் பண்ணணும், இல்லை என்கிட்ட ஒரு நல்ல வீடியோவே இருக்குது, நல்ல சோர்ஸ் வீடியோ இருக்குது, அதை கம்ப்ளீட்டாக நமக்கு பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போது ஒரு டிரான்ஸ்பரண்ட் வீடியோ இருக்குது, அதை க்ரீன் ஸ்க்ரீனை மாற்றணும், இல்லை க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ இருக்குது, அதை டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றணும், இல்லை அதுக்கு வேறு பேக்ரவுண்ட் செட் பண்ணணும், இல்லை சோர்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவிலேருந்து நமக்கு ஒரு பேக்ரவுண்டை ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லை ஏற்கனவே நல்ல வீடியோ இருக்குது பட் அந்த பேக்ரவுண்டை மட்டும்தான் பிளர் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கேயே நமக்கு இருக்குது. அண்ட் அதை சிங்கிள் கிளிக்கில் அந்த ரிசல்ட்டை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிக்க முடியும். அண்ட் ரெண்டாவதாக பார்த்தோம்னா ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ ஒரு வீடியோவில் ஸ்கையை ரீப்ளேஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் அப்போ நமக்கு பார்த்தோம்னா மேஜிக் ஸ்கை அப்படிங்கிற ஒரு ஏஐ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இருக்குது. ஆஸ் யூஷுவல் எந்த வீடியோவுக்கு ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுமோ அந்த வீடியோவை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸ்கையை ரீப்ளேஸ் பண்ணணுன்னும் போது அந்த ரீப்ளேஸ்மெண்ட் இமேஜாகவும் இருக்கலாம், இல்லை வீடியோவாகவும் பார்த்திங்கன்னா இருக்கலாம். ஓகே, ஸோ ஏற்கனவே பார்த்தோம்னா இங்கே சாம்பிள் இமேஜ் அண்ட் சாம்பிள் வீடியோ இருக்குது. அண்ட் இதை தாண்டி மல்டிபிள் வீடியோஸையும் நாம் தாராளமாக என்ன பண்ண முடியும், உள்ளே கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ அப்போ பல்காக எத்தனை வீடியோஸ் வேணாலும் நம்ம உள்ளே கொண்டு வரலாம். அண்ட் அப்ளை ஸ்கை பேக்ரவுண்ட் டு ஆல் வீடியோஸ், எல்லா வீடியோஸ்க்கும் அட் அ டைமில் நம்ம பேக்ரவுண்ட்ஸ் என்ன பண்ண முடியும், செட் பண்ண முடியும். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. சரி, ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வீடியோ செலக்ட் பண்ணுறோம். அண்ட் நமக்கு இமேஜ் வேணுமா இல்லை வீடியோ வேணுமா, ஸோ அப்போ எது வேணுமோ ஜஸ்ட் நம்ம ஒரு 10 செகண்ட் ப்ரிவ்யூ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்க்க முடியும். ஸோ அப்போ ப்ரிவ்யூ செக் பண்ணி பார்த்தோம்னா, பட் இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் செலக்ட் பண்ணுற அந்த ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட், அந்த ஸ்கை என்ன கலர் கான்செப்டை மெயின்டைன் பண்ணுதோ அதே கிரேடிங் பார்த்தீங்கன்னா ஹோல் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஃபர்தராக நமக்கு நிறைய ஒர்க் பார்த்தீங்கன்னா இருக்காது. அது கம்ப்ளீட்டாக செட் ஆகாமல் போகாது. ஸோ அது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மேட்சிங், கலர் மேட்சிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். பட் இப்போ நாம் ரீப்ளேஸ் பண்ண ஸ்கை பார்த்தோம்னா அது இமேஜ் தான், இல்லை எனக்கு அது வீடியோவாக வேணுங்கிற பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிட் ப்ரிவ்யூ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சாம்பிள் வீடியோ என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ப்ரிவ்யூ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட்டோடு இருக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. பட் நாம் அதுக்கு ரிலேட்டபிளான ஒரு ஸ்கையை தான் என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஸோ ரொம்ப மாறுற மாதிரி கொண்டு வந்தோம்னா நல்ல ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நைட் இந்த மாதிரிலாம் கொண்டு வரோம்னா அங்கேயும் பார்த்தோம்னா கலர் கிரேடிங் நடக்கும், அந்த கலர் மேட்சிங் நடக்கும். பட் ரிசல்ட் அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணுற மாதிரி தான் தேவைப்படும். ஓகே, இன்கேஸ் அது உங்களுக்கு நல்லா அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் சூப்பர், தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஒருவேளை நமக்கு இல்லை என்கிட்ட நல்ல ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான இமேஜ் இல்லை வீடியோஸ் இருக்குன்ற பட்சத்தில் மேலே நமக்கான இப்போ ஆப்ஷன் இருக்கு இல்லையா, கிளிக் டு ரீப்ளேஸ். ஸோ அப்போ ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு தேவையான
ஸ்கை என்ன பண்ணலாம், அந்த வீடியோஸ் இல்லை இமேஜஸை நம்ம உள்ளே கொண்டு வரலாம். அப்போ ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ எதுவுமே நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் எது சூட் ஆகுது எது ப்ளேஸ் ஆகுதுங்கிறது தெரியும். அப்போ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எது செட் ஆகுதுன்னு பார்த்து அதை தாராளமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரிவியூ செக்ஷனில் பார்த்தோம்னா ப்ரிவியூவோட ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அப்போ எதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம் எது சூட் ஆகுதுங்கிறத இப்படி செக் பண்ணி பார்த்து நம்ம எடுக்கிறதுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா வசதியாக இருக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் நமக்கு எது ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்டோட எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு இமெயில் ரிமைண்டர் வேணும்னா மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் தாராளமாக அதை என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஒருவேளை பல்க் எக்ஸ்போர்ட்லாம் போட்டிருக்கிறீங்க, இமெயில் ரிமைண்டர்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் டேரெக்டாக உங்களுக்கு ஷட் டவுன் பண்ணணும்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த டாஸ்க் இஸ் கம்ப்ளீட்டட் ஷட் டவுன் பண்ணணுமா, ஸ்லீப் பண்ணணுமா, இல்லை ப்ரோக்ராமை எக்ஸிட் பண்ணணுமா, எதுவும் பண்ண வேண்டாமா, டிஃபால்ட்டாக எதுவும் பண்ண வேண்டாம், டூ நத்திங் தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே என்ன பண்ணலாம், செட் பண்ணலாம். பாஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம ஒர்க்குக்கு ஏற்ற நிறைய கன்வீனியன்ட்டான ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. பட் ஒரு டாஸ்க்கு எக்ஸ்போர்ட்டில் இருக்கும் போது நீங்கள் பின்னாடி வர முடியாது. ஓகே, கம்ப்ளீட் ஆச்சுன்னா தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், பின்னாடி வந்துக்கலாம். ஸோ அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபைனலாக இந்த வீடியோ இருக்குது. ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு நல்ல ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் வேணுங்கிற பட்சத்தில் நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஜஸ்ட் அப்ளை பண்ணி பார்ப்போம். பட் எனிவே எட்ஜஸ் இன்னுமே துல்லியமாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் நமக்கு இது நல்ல ரிசல்ட் தான். ஜஸ்ட் நாம் இதையும் என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எக்ஸ்போர்ட் ஆகிற டைமில் இந்த அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இல்லை பின்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கிற அஃபிஷியல் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் சைட்டில் வந்துடலாம். ஸோ உங்களுடைய பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி விண்டோஸ் இல்லை மேக் எந்த பிளாட்ஃபார்மோ அதுக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. இல்லை ட்ரைட் ஃப்ரீ எது வேணுமோ கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ண செட்டப் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்தாலே போதும். இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகி அப்ளிகேஷன் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். பட் நமக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா HitPaw Video Enhancer ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அதனால் நான் இன்ஸ்டால் பண்ணல. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிற வரது என்னென்னா, நீங்கள் ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட், பேக்ரவுண்ட் ரிமூவல் இதெல்லாம் தாண்டி முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோ என்ஹான்சர் ஆப்ஷன் இருக்குது, வீடியோ ரீபேர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரீபேரில் என்னென்ன டூல்ஸ் இருக்குன்றதை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் வீடியோவை என்ஹான்ஸ் பண்ணணும், நாய்ஸை ரிமூவ் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லை நல்ல ஷார்ப்னஸ் கொண்டு வரணும், இல்லை 4K குவாலிட்டிக்கு நீங்கள் உங்கள் வீடியோ அப்கிரேட் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதுக்கான டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது. AI சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால வேலை நமக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கம்மி. நிறைய விஷயங்களை இங்கேருந்து நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணி எடுத்துக்க முடியும். அண்ட் ஃபைனலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான விண்டோஸ் அண்ட் மேக் வெர்ஷனுக்கான இண்டிவிஜுவல் அண்ட் பிஸ்னஸ் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிளான்லேயும் என்னென்ன டிஸ்கவுண்ட் அண்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இருக்குது. அண்ட் நீங்கள் FAQவும் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான பிளான்ஸை பர்ச்சேஸ் பண்ணி லைசன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.